ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே குருப்பெயர்ச்சியின் பலாபலன்களும் பரிகாரங்களும். பொது பலன். கிரகங்கள் மாறும்பொழுதும் கோச்சாரப்படியும் ராசி நவாம்சத்தின்படியும் பலாபலன்கள் மாறப்படும். இது பொதுவான பலனே. குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 1/5/2024 பெயர்ச்சி ஆகிறார். இதோட பலனும் பரிகாரமும் எளிய பரிகாரமும். மீனராசிக்கு 3வது இடத்துக்கு வரார். 7.5 நாட்டான் சனி. ஆனால் 7.5 நாட்டான் சனி ஒன்றும் பண்ணாது. மனோதிகிரியும் முக்கியம். தொழிலே தடங்கள் வரும், ஆனால் ஜெயிச்சலாம். எல்லாத்துலேயுமே பிரேக் ஆகி வரும். வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு நாள் பிரேக் ஆகும். இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு, ஆனால் முடிஞ்சிடும். கொஞ்சம் பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம போகிறப்பயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். பணம் வரும், ஆனால் அது வந்து தங்காது. ஏதோ ஒரு விதத்தில் விரயமாயிடும். வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த பணம் காசு சம்பாதிக்கிற காசை வந்து நல்ல ஒரு முறையிலே வரும்போது வாகனங்கள் வாங்கலாம், சொத்துகள் வாங்கலாம். இதில் வந்து இந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கடன் வாங்கணும், கடன் வாங்கி ரொம்ப கடன்காரனாக இருக்கணும். அதான் முதலீடின் பேரில் கடன்காரனாக இருக்கணும். அதனால் பணத்தை கையில் வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு விரயங்கள் தான் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்காக பணத்தை வரும்போது சம்பாதிக்கலை அப்படின்னு கிடையாது. சம்பாதிச்சு அந்த கடன் சம்பாதிச்சாலும் கூட அந்த காசு தங்காது. ஏதோ ஒரு விதத்தில் தேவையில்லாமல் நம்மளை அறியாமல் விரயங்கள் ஆகிடும். அதனால் நிதானித்து செய்யணும். நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும். கொடுக்கல் வாங்கலிலே நிதானம் தேவை. எந்த ஒரு பொருள்கள் வாங்கினாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோஜனை செய்து வாங்கணும். கடன் வாங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கடன் வாங்கினாலும் அந்த கடனை வரும்போது அடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வழிகளை தேடிக்கணும். பள்ளி மாணவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அருமையாக இருக்குது. படிப்பெல்லாம் எந்த விதமான குறைகளுமே கிடையாது. பொருள் சேர்ப்பது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். திருமணங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். உடல் உபாதைகள் நிவர்த்தி அடைக்கும். வழக்குகள் இருந்தால் வெற்றி அடையும். குடும்பத்திலே வரும்போது கணவன் மனைவி வரும்போது சந்தோஷமான நிலை என்பது ஏற்படும். நிறைய வரும்போது சந்தோஷங்கள் என்பது குடும்பத்திலே இருக்க வாய்ப்புகள் உண்டு. சத்ரு சம்ஹார நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு முருகபெருமானை வரும்போது சத்துருக்களோட இடைஞ்சல்கள்லாம் நமக்கு பொறாமை, திருஷ்டி, தடங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய ஏற்படும். அதுக்காக முருகபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். பழைய சிவாலயங்கள் வரும்போது என்ன வாங்கி கொடுப்பதோ, இந்த சிவாலயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள் செய்வதோ ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்க வாய்ப்பு உண்டு. இந்த 7.5 தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அனுமானுக்கு வரும்போது விடாமல் அனுமானுக்கு பாராயணம் செய்வதும், அனுமானுக்கு வெண்ணெய் சாற்றுவதும், நவக்கிரக வழிபாடும், கோளாறு பதிப்பகம் பாடுவதும் ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வரணும், ஒரு ட்ரிப்பு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் என்பது உண்டு. இந்த கிரகத்தின் நிலை என்பதிலே அண்ணாமலையாரை பார்ப்பதும், சபரிமலை மலையேறும் தெய்வத்திற்கான சபரிமலை செல்வதும் ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு எல்லா தாக்கமும் நம்மளை விட்டு வெளியாயிடும். இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெறுவோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குருவோட பரிபூரணமான அனுகிரகங்கள் கிடைக்க வேண்டுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.